வாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். கானானிய ஸ்திரீயின் சம்பவம். சிஸ்டர், நீங்கள வாசிக்க போறீங்க? யார் வாசிக்க போறா பைபிள்? ஓகே, ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். சரி, இயேசுவானவர் இஸ்ரவேலை விட்டு சும்மா ஒரு பிரயாணமாக லெபனானுக்கு போகிறார். இந்த தீரு சீதோன் என்கின்ற அந்த இடங்கள் இன்றும் இருக்கின்றன. எங்கே இருக்கின்றன? லெபனானிலே. வேத காலத்தில், இயேசு காலத்தில் எங்கே இருந்தன? அதுவும் லெபனானிலே. அப்போ லெபனான் எங்கே இருக்கிறது? லெபனான் இஸ்ரவேலுக்கு வடக்கு புறத்தில் இருக்கிறது. புரிகிறதா? இப்போ லெபனான் இஸ்ரவேலுக்கு சொந்தமான பகுதியா? இல்லை. தீரு சீதோன் இஸ்ரவேலுக்கு சொந்தமான பகுதியா? இல்லை. அப்போ இயேசு இஸ்ரவேலை விட்டு தீரு சீதோன் பிரதேசங்களுக்கு போகிறார். இப்போ நான் இந்த இந்தியாவுக்கு வந்தது மாதிரி, நான் இலங்கையன், அப்படிதானே? நான் உங்களை பொறுத்தவரை உங்கள் தேசத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இங்கே வந்தால் நீங்கள் கொடுக்கிற சாப்பாட்டை தான் நான் சாப்பிட வேண்டும். நீங்கள் பாஸ்டர் எனக்கு கொடுக்கிற அறையில் தான் நான் தங்க வேண்டும். பாஸ்டர் சொல்லும் நேரத்தில் தான் நான் வந்து பிரசங்கிக்க வேண்டும். உண்மையா இல்லையா? என்னுடைய சபை, என்னுடைய நாடு என்றால் மை கார், மை பெட்ரோல். ஆனால் நான் ஒரு வெளி தேசத்துக்கு வந்தால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், when you are in Rome, do as the Romans do. நீ ரோமாபுரிக்கு போனால் ரோமாபுரியர்கள் செய்வதையே நீ செய்ய வேண்டும் என்று. இந்த பழமொழி, இந்த பழக்கம் இந்தியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் கிடையாது, தெரியுமோ? இப்போ வெளி தேசங்களுக்கு போய், ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற தேசங்களுக்கு போய் காலாகாலமாக அங்கு வதியும் இந்தியர்களுடைய வீடுகளுக்கு உள்ளே போய் பாருங்கள். நியூசிலாந்து வீடு மாதிரி, ஐரோப்பா வீடு மாதிரி, அமெரிக்கா வீடு மாதிரி இருக்குமா என்று? ஆஹா. அந்த காரை அந்த காப்பாக்கு, அந்த அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு எடுக்கும் போதே அந்த சாம்பார் மனம், அந்த 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 கறிவேப்பிள்ளையினுடைய அந்த வாசம், அந்த மிளகாய் பொடியின் வாசம், இதெல்லாம் மசாலா வாசம் எல்லாம் வரும். ஏன்? அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுத்தால் என்ன, ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் எடுத்தால் என்ன, எந்த தேசத்து பிரஜா உரிமை எடுத்தால் என்ன, இந்தியன் இந்தியன் தான், இலங்கையன் இலங்கையன் தான். புரியுதா? ஆனால் இயேசு தீரு சீதோன் தேசத்துக்கு அவர் போகிறார். ஏனென்றால், ஏனென்று சொல்லுகிறேன், அந்த தீரு சீதோன் பகுதிகளிலேயும் சில யூத மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை பார்க்க போயிருக்கலாம் என்று வைத்துக் கொள்வோம். சரி, அப்போ இயேசு தீரு சீதோன் பிரதேசங்களுக்கு போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்பொழுது அந்த திசையில், அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு ஸ்திரீ, அப்போ கவனியுங்கள், அவள் இயேசுவை தேடி இஸ்ரவேலுக்கு வரவில்லை. அவள் பாட்டுக்கு தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று தன் நாட்டிலே, தன் ஊரிலே, தன் வீட்டிலே இருக்கிறாள். இயேசு தான் அவள் குடி இருக்கிற பிரதேசங்களுக்கு போனார். ஆமாவா இல்லையா? அப்போ அட, வாசல் வரை ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, ஏன் அதை நழுவ விடுவானேன் என்று சொல்லி இந்த ஸ்திரீ இயேசுவின் அண்டைக்கு போய், அவள் கேள்விப்பட்டிருப்பாள் போல் இருக்கிறது. இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொன்னவர் இவர்தான் என்று அவள் கேள்விப்பட்டிருப்பாள் போல. அந்த மலையின் மேல் ஏறி எத்தனையோ பேருக்கு பிரசங்கித்து அந்த அநேகருக்கு சுகத்தை கொடுத்தவர்
இவர்தான் என்று. அவள் கேள்விப்பட்டிருப்பாளா இருக்கும், அந்த கடலில் நடந்தவர் இவர்தான் என்று. ஆகவே அவள் இந்த இயேசுவின் இடத்துல வந்து பாவம் அவளுடைய மகளுடைய அந்த பிசாசு பிடித்த பிரச்சனைக்கு ஒரு விமோசனம் தரும்படி, சுகம் தரும்படி இயேசுவினிடத்திலே கேட்கிறாள். இது தப்பா? யோசியுங்கள். இப்போ பாஸ்டர் விசுவாசம் மாத்திரமல்ல, அநேக பாஸ்டர்மார், என்னை அழைத்து ஊழியம் செய்கிற பாஸ்டர்மாருக்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவலி என்னோடு. அவர்களுக்கு என்னவோ தெரியவில்லை, என்னை பிடிக்கும். 2006 19 வருஷமாக பாஸ்டர் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று என்னிலே பிடிக்கிறது, அப்படிதானே? நான் ஒரு கள்ள உபதேசியாய் நான் வந்து போகிறபடினால் சபையிலே குழப்பம் ஏற்படுகிறது. நான் சபை மக்களின் விலாசங்களை வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். நான் சபை மக்களின் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு போய் இலங்கையிலிருந்து அவர்களை அழைத்து ஆலோசனை வழங்குகிறேன், காணிக்கை கேட்கிறேன் என்ற ஒரு கூத்து நான் ஆடி இருந்தால் என்றைக்கோ நிறுத்தி இருப்பார், அப்படித்தானே? ஏதோ பாஸ்டருக்கு என்னால் எந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு உபத்திரவமும் இல்லை. ஆனால் அதுபோல நான் போகிற இடங்களில் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவார்கள், பாஸ்டர் நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த பாஸ்டர் விசுவாசம் மாதிரியான சில பெந்தகோஸ்தே பாஸ்டர்மாருக்கு என்னால் ஏற்படுகிற ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா? நான் கூட்டம் முடிந்த பிறகு யாருக்கும் ஜெபிப்பது கிடையாது. அப்போ அவர் மாத்திரமல்ல, அநேக பாஸ்டர்மார் சொல்வார்கள், என்ன பாஸ்டர் நீங்கள் பெந்தகோஸ்தே பாஸ்டர் தானே, நீங்களும் அந்நிய பாஷை பேசுகிறவர் தானே, உங்கள் சபையிலே உங்கள் மக்களுக்கு கை வைத்து ஜெபிக்கிறீர்கள், பிசாசு துரத்துகிறீர்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள், நோயாளிகளுக்கு ஜெபிக்கிறீர்கள், நிறைய சாட்சிகள் கேள்விப்படுகிறோம், எங்களுக்கும் அதை செய்யுங்களே என்று. அப்போ நான் சொல்லுவேன், ஐ ஆம் மாமா, யூ ஆர் டெடா. அப்பாவின் வேலையை அப்பா செய்ய வேண்டும், மாமாவின் வேலையை மாமா செய்ய வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் யார்? அவர். உங்களுக்கு கை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர் யார்? அவர். யார் வேண்டுமானாலும் வந்து உபதேசித்து விட்டு போகலாம், ஆனால் யார் வேண்டுமானாலும் வந்து உங்கள் மேல் கை வைக்க கூடாது. யார் வேண்டுமானாலும் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க கூடாது. ஆலோசனை அங்கிருந்து வர வேண்டும். உங்களை ஆசீர்வதிக்கிறது அங்கிருந்து வர வேண்டும். புரியுதா? இயேசுவுக்கு அப்படி ஒரு கொள்கை இருந்ததா? இல்லை. இயேசு சுரேஷ் ராமச்சந்திரனா? இப்போ நான் தீரு சீதோன் தேசத்துக்கு போயிருக்கும் போது இப்படி ஒரு கானானிய ஸ்திரீ வந்தார், நான் அவருக்கு சொல்லுவேன், சாரி ஐ ஆம் மாமா, யூ கோ டு பாப்பா. சரியா நான் சொல்லுவது? இயேசு அப்படிப்பட்டவரா? இயேசு தன்னிடத்திலே வருகிற யாரையுமே தள்ளி விடுகிறவர் அல்ல. அவருடைய இரக்கத்தை அடுத்த வசனத்திலே பார்ப்போம். வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உண்மையாவா? இருக்காதே, திரும்ப வாசிங்க, ஒழுங்கா வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இதை பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப ஒருக்கா வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சரி, இது நம்முடைய இயேசுவா? இது புதிய ஏற்பாடா? என்ன ஒரு மாதிரி போகுது. அவள் அங்கே வந்து, ஐயோ தாவீதின் குமாரனே, என் மகள் வியாதியா இருக்கிறாள், எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது அவளுக்கு பிரதி உத்தரமாக இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. முன்பு நான் என்னுடைய உதவி போதகர்களோடு இங்கு வந்திருக்கிறேன். உங்களிலே பலருக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். பாஸ்டர் ராஜா, பாஸ்டர் டேனி, பாஸ்டர் டிலான், இப்படி பலரோடு வந்திருக்கிற சந்தர்ப்பங்களிலே சில நேரம் அந்த ஆரம்ப நாட்களில், இப்போ எல்லாம் பாஸ்டர் என்னை ஜெபியுங்கள் என்று சொல்லவே மாட்டார். தெரியும், இவன் ஜெபிக்க மாட்டான். நீங்களும் என்னிடத்திலே வருவது கிடையாது ஜெபிப்பதற்கு. சந்தோஷம். ஏன்? ஆரம்ப காலத்திலே முயற்சி பண்ணி இருப்பீர்கள். சில பேர் வந்து கேட்டும் இருப்பீர்கள், பாஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? நான் அழகாக அந்த அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு தள்ளி விட்டுருப்பேன்.
இப்ப தெரியும். அந்த ஆரம்ப நாட்களிலே நான் பிரசங்கித்து விட்டு இறங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னும் மக்களுக்கு என்னை ஒழுங்காக தெரியாது. ஜெபிக்க வந்த பிறகு மாட்டேன் என்று சொன்னால் மனம் உடையுமே என்று. அப்போ இலங்கைக்கு போன பிறகு இந்த பாஸ்டர் மாரெல்லாம் என்னோடு நாசூக்காக பேசுவார்கள். இப்போ அவர்கள் பெரிய பாஸ்டர் என்றால் என்னை திட்ட அவர்களுக்கு முடியும். ஒரு பாஸ்டர் தான் அப்படியா? ஜெபிக்கிறவங்க, ஜெபிக்க வர்றவங்களுக்கு ஜெபிக்காதவன் எல்லாம் ஒரு பாஸ்டரா? அப்படி சொல்ல முடியும். இப்போ நான் தானே பெரிய பாஸ்டர், அவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி என்ன வந்தாலும் உள்ளத்திலே தான் நினைக்க வேண்டும். நான் திரும்பி பார்க்கும்போது இல்லையா? இப்போ இயேசுவுடைய சீஷர்களும் இயேசுவோடு போயிருக்கிறார்கள். இயேசுவுடைய சீஷர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், அந்த கானானிய ஸ்திரியை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். என்ன இவர் இப்படி பண்றவர் இல்லையே, ஒருவேளை அவ சத்தம் போடுறது கேட்கலையோ? இல்லையே, எல்லாருக்கும் கேக்குதே, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரே, அவளும் விடமாட்டேன் என்றாள். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். என்ன நடந்தது என்றால், இயேசுவும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறார், அவளும் விடமாட்டேன் என்கிறாள். அவளும் கெஞ்சி கெஞ்சி இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கெஞ்சுகிறாள். இயேசு காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. இப்போ இந்த 12 பேருக்கும் இது அசௌகரியமாய் போய்விட்டது, ஒரு மாதிரி ஆகிவிட்டது. தயவு செய்து நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதை ஊழியம் மாத்திரமல்ல, ஒரு பெரியவரோடு, நீங்கள் மதிக்கிற ஒருவரோடு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீர்கள். அந்த வீட்டிலே இருக்கிற, அந்த வீட்டிலே உள்ள யாரோ ஒருவர் வந்து உங்களிடத்துல ஏதோ ஒன்று கேட்கிறார். ஐயா நல்லா இருக்கிறீங்களா, இல்லைன்னா அம்மா நல்லா இருக்கிறீங்களா? நீங்க திரும்பி கூட பார்க்காம இப்படியே இருக்கிறீங்க. நீங்க பாக்குறீங்க, அவங்களும் விடுறாங்க இல்ல, இந்த பெரியவரும் காட்டிக்கொள்றாரு இல்ல. அப்ப என்ன செய்வீங்க? ஐயா இந்த அம்மா என்னமோ கேட்கிறாங்க சொல்லுவீங்களா இல்லையா? நாசுக்காக, இங்கிதமாக, பவ்யமாக. இப்போ இந்த சீஷர்கள் நாசுக்காக பவ்யமாக இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள், நாதா இந்த 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 பாவம், இந்த அம்மா கத்திக்கொண்டே இருக்கிறார், அவர்களை அனுப்பி விடலாமே. இப்போ இவர்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு இவளுக்கு உதவி செய்ய பிடிக்கவில்லை என்று. காரணம் எல்லாம் தெரியாது. குறைந்தது இவளை அனுப்பியாவது விடுங்களேன் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ உங்கள் கருணையுள்ள இயேசு, உங்கள் இரக்கமுள்ள இயேசு, உங்கள் புதிய ஏற்பாட்டின் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள் அடுத்த வசனத்தில். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் வந்தது இஸ்ரவேல் மக்களுக்காக, காணாமல் போன என் நாடுகளுக்காக நான் வந்தேன். அப்ப என்ன அர்த்தம்? இவள் புறஜாதி, இவள் கானானிய பெண், இவளுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டேன். இங்க பாருங்க எப்படி இருக்கும். இப்ப இங்க யாராவது இலங்கையர்கள் இருக்கிறீர்களா? கையத்துக்கு காட்டுங்க. யாராவது இலங்கையர்கள் இருக்கிறீர்களா? நீங்க ஸ்ரீலங்காவா? என்னமா? ஓகே, உங்க பேர் என்ன? அனிதா, சகோதரி அனிதா. இப்போ என்னிடத்திலே நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வருகிறீர்கள். நான் பாஸ்டரிடம் சொல்லுகிறேன், உங்களுக்கு கேட்க, பாஸ்டர் நான் ஒரு ஸ்ரீலங்கா பாஸ்டர், நான் வேண்டுமானால் அந்த ஸ்ரீலங்கா பின்னணியை கொண்ட அனிதா சகோதரிக்காய் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காய் நான் ஜெபிக்க மாட்டேன்.
இது திமிரா இல்லையா? அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? யோ சுரேஷ், அப்ப ஏன் எங்க நாட்டுக்கு வந்த? இல்ல நியாயமா இல்லையா? நீ ஸ்ரீலங்கா காரங்களுக்கு தான் பிரசங்கிப்பாய், ஸ்ரீலங்கா காரங்களுக்கு தான் ஜெபிப்பாய் என்றால் அதை உன் ஸ்ரீலங்காவிலே வைத்துக்கொள். இல்லை, நான் வந்தது இங்க இருக்கிற இளைஞர்கள், இங்க இருக்கிற இளைஞர்களுக்காக நீ ஏன் வர வேண்டும்? வேண்டுமானால் இங்கிருக்கின்ற இளைஞர்களை அங்கே கொண்டு போய் ஆசீர்வதி. நீ இங்கே வந்து எங்களுக்கு திமிர் காட்டாதே. தோன்றுமா தோன்றாதா? இப்ப இயேசு செய்வது நல்லதா? சரியில்லை. விளங்குதா? அவர் சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, எங்கே வைத்து? தீரு சீதோன் லெபனானிலே அவளுடைய நாட்டுக்கு போய், அவளுடைய ஊருக்கு போய், அவளுடையவர்களில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அவளுக்கு திமிராக, அவளுக்கு கூட சொல்லாமல் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க சும்மாருங்கடா, நான் வந்தது இவளுக்காக அல்ல, காணாமல் போன இஸ்ரவேலின் மந்தைக்காக வந்தேன். யோசிச்சு பாருங்க. நான் இயேசுவின் சீஷனா இருந்திருந்தால் அந்நேரமே ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பேன். எங்கே கிருபை, எங்கே இரக்கம், எங்கே கருணை? அந்த பெண், அவளுக்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்து ஐயா போறதுக்கு என்று போயிருக்க வேண்டும். பாவம், அவள் நல்ல ஒரு பெண்ணாய் போய்விட்டாள். வாசிங்க. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். ஐயோ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அந்த பொம்பளைய நினைக்கும் போது. இவ்வளவு அவமானப்படுத்தியும், இப்ப சிஸ்டர்மார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி ஒரு வேண்டுதலுக்காக ஒரு ஊழியக்காரரை தேட போய் அவர் உங்களை கண்டு கொள்ளாமல் இருந்து, அப்புறம் அவருடைய யாரோ அவருக்கு உங்களை பற்றி சொல்லி, அந்த சிஸ்டர் ரொம்ப நேரமா உங்களை பார்க்க இருக்கிறாங்க, அவங்களை அனுப்பி விடுங்களேன்னு சொல்ல, உங்க காதுல விழுகிறதுக்கு அவரு யார்? அந்த அசிஸ்டன்ட் மாருக்கு, நான் வந்தது இவர்களுக்காக அல்ல, சென்னையில இருக்கிற தமிழர்களை சும்மா இருக்க சொல், நான் வந்தது என்று வேறு யாருக்காவது என்று சொன்னால் உங்களுக்கு மனம் உடையுமா உடையாதா? வேதனை ஆகுமா இல்லையா? ஏற்கனவே பாவம் தன் மகளினுடைய வியாதியினால் வெந்த பொண்ணோடு வருகின்ற அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் இயேசுவானவர் வேல் பாய்ச்சுகிறார். மரத்திலிருந்து விழுந்தவளை மாடேறி மிதித்தது போல. ஆனால் அவளுடைய அந்த நிற்கதி, அவளுடைய அவலம், அவளுடைய பிரச்சனை எவ்வளவு என்றால், அவள் விடமாட்டேன் என்கிறாள். ஆண்டவரே, அப்படி சொல்ல வேண்டாம் ஐயா, பிளீஸ் எனக்கு இறங்குமே என்று வந்து அவள் கிட்ட வேற வந்து விட்டாள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது நீங்களா இருந்தால் உங்கள் மனம் உருகுமா உருகாதா? இறங்குமா இறங்காதா? மனதுருகும் தெய்வமே ஏசையா என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஐயோ, உங்க இயேசுவுக்கு என்ன ஆச்சு? புதிய ஏற்பாட்டு இயேசுவுக்கு என்ன பிரச்சனை அப்பா இது? இவ்வளவு தூரம் உள்ளே வந்தவளை பார்த்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, இவ்வளவு நேரம் மூடிக்கிட்டு இருந்தாரு. அவளுக்கு எதிர்மறையாக சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ அவளை முகத்தில் பார்த்து நாயே என்கிறார். ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் யார்? இஸ்ரவேலர்கள். நான் இஸ்ரவேலர்களுக்கு அப்பம் கொடுக்க வந்தேன். ஜீவ அப்பம் பேசுகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு பேசுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு நாய், உனக்கு கொடுப்பதா? ஐயையோ ஐயையோ. அந்த பெண் அப்பொழுதும் விடமாட்டேன் என்கிறாள். அப்பா வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது கவலையா இருக்கிறது, பாவமாய் இருக்கிறது. அவள் இல்லை, மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளையாவது நாய்கள் தின்னுமே என்றார்.
இதுக்குத்தான் நான் சொல்றது, எனக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் அவ்வளவு ஒத்து வராதுன்னு. எவ்வளவு நேரம் போயிருச்சு? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போய்விட்டது இல்லையா? நான் பிரசங்கத்தை மாற்றப் போகிறேன். வேணாம், நான் பழைய ஏற்பாட்டுக்கே போயிடுறேன். பரவாயில்லையா பாஸ்டர்? ஓகே, நமக்கு நேரம் இருக்கு தானே, ஒரு புது பிரசங்கம் ஒன்று தொடங்கவா? பாத்தீங்களா, நானும் ட்ரை பண்ணேன், நீங்க சொன்னீங்கன்னு. அது சரி வர மாட்டேங்குது. மறந்துடுவோமா? வேறு யாராவது உங்களுக்கு நல்ல பாஸ்டர்மார் இவ்வளவு கேவலமாய் நடந்து கொள்ளுகிற இயேசுவை பற்றி நன்றாய் பேசி, அவர் மனதுருகும் தெய்வம், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்று பேசுகிறவர் மூலம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்து பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ கேட்டதை எல்லாம் மறந்து விட்டு புதிய ஒரு பிரசங்கத்துக்கு போவோம். புதிய ஏற்பாட்டில் 15வது அதிகாரத்திலே பேச பார்த்தேன், சரி வர மாட்டேன் என்கிறது. பழைய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்தில் 15வது அதிகாரத்துக்காவது போவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இது ஒரு வேறு பிரசங்கம், புதிய பிரசங்கம். புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகம் 15வது அதிகாரம் அபேஸ் வேண்டாம். பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 18வது வசனத்தை வாசிங்க. இது ரொம்ப புது, இது வேற பிரசங்கம். கானானிய ஸ்திரீ மறந்து போங்களா? வாசிங்கம்மா. ஆதியாகமம் 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாம் இல்லம்மா, அது 17க்கு பிறகு. இவர் இன்னும் ஆபிராமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மேனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். சரி அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு வேதாகமத்தில் ஒரு மனன வசனம் தெரியும்? கையை தூக்கி காட்டுங்க. ஏதாவது ஒரு மனன வசனம் மனப்பாடமாய் தெரிந்தவர்கள் கை தூக்கி காட்டுங்க. ஒன்று கூட தெரியாதா? ஒரு 10 வேதாகம வசனங்கள் மனப்பாடமாய் தெரிந்தவர்கள் கை தூக்கி காட்டுங்கள். ஒரு 100 வேதாகம வசனங்கள் மனப்பாடமாய் தெரிந்தவர்கள் கை தூக்கி காட்டுங்கள். சரி, இன்றைக்கு என்னுடைய கடைசி ஞாயிறு ஆராதனை அல்லவா இந்த தடவைக்கு? ஒரு மனன வசனம் படிப்போமா எல்லாரும்? ஆதியாகமம் 15:19 இதுதான் மனன வசனம். ஸ்கிரீன்ல போடுங்க ஐயா. எல்லாரும் இந்த மனன வசனத்தை மனப்பாடம் செய்வோம். 1 2 3. கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். நீங்க முதல்ல கத்மேனியர், நீங்க ஒரு அரவு இருக்கு, கத்மோனியர். பரவாயில்ல. தமிழரும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் என்றால் அவருக்கு தெரியும். இது யாரோ நல்ல மனன வசனமா இல்லையா? இப்படி ஒரு மனன வசனம் நீங்கள் மனப்பாடம் செய்ய நினைக்கவே மாட்டீர்களே. ஏன்? நமக்கு என்ன வேண்டும் தெரியுமா? நான் உன்னோடே இருப்பேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதுதான் மனன வசனம். ஏன் இது வேத வாக்கியம் இல்லையோ? தனி ஒரு வசனம். ஆதியாகமம் 15:19 எங்கே சொல்லுங்கள்? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். நான் மௌனமாயிருக்கிறேன், உங்கள் ஞாபக சக்தியை பார்ப்போம். 1 2 3. வாவ்! அப்போ உங்களுக்கு 100 வேத வசனங்கள் மனப்பாடமாய் தெரிந்தால் இன்றிலிருந்து 101, 1000 தெரிந்தால் இன்றிலிருந்து 1001. ஒரு மனன வசனம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அந்த மனன வசனம்? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும். சரி, இந்த வசனத்திலே என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று மறுபடி பார்ப்போம். வாசிங்க. 15:18 வாசியுங்கள். அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். காரணத்தோடு தான் 19வது வசனத்தை மட்டும் மனப்பாடம் செய்ய சொன்னேன். அது ஞாபகம் இருக்கிறது அல்லவா? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும்.
அதற்கு பிறகு ஒரு பெரிய பட்டியல் வருகிறது. வேண்டுமானால் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு அது தேவையில்லை. அப்புறம் மற்றவர்களும் எல்லாரும் வாழுகிற இந்த கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்றார். அப்போ ஆண்டவர் ஆபிராமுக்கு கொடுப்பதாய் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசம் வெறுமையாயிருந்த ஒரு நிலம் அல்ல. அங்கு மக்கள் வாழ்ந்து வந்தார்கள், ஜாதிகள் வாழ்ந்து வந்தார்கள், இனங்கள் வாழ்ந்து வந்தன, நாகரிகங்கள் இருந்தன, கலாச்சாரங்கள் இருந்தன, மதங்கள் இருந்தன, மொழிகள் இருந்தன. அந்த தேசத்தை தான் கொடுப்பேன் என்று தேவன் ஆபிராமுக்கு சொன்னார். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், ஆபிராம் ஆபிரகாமாக மாறின பிறகு அவருக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறார். யாக்கோபுக்கு 12 மகன்மாரும் ஒரு மகளும் பிறக்கிறார்கள். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு விற்று போடுகிறார்கள். அங்கு போன யோசேப்பு போர்த்திபாரனுடைய வீட்டிலே வேலை செய்து அப்புறம் சிறைக்கே போகிறார். அப்புறம் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் அளித்ததன் மூலம் யோசேப்பு எகிப்தின் பிரதம மந்திரியே ஆகிறார். அந்த சொப்பனம் என்ன? 7 வருஷங்கள் செழிப்பாய் இருக்குமாம். அதற்கு பிறகு பிறிதொரு 7 வருஷங்கள் வந்து மிகவும் பயங்கரமான பஞ்சம் வருமாம். அப்போ பார்வோன் சொன்னான் யோசேப்புக்கு, ஐயா, உனக்கு நான் பதவி உயர்வு கொடுக்கிறேன், நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ இந்த தேசத்தை அந்த பஞ்ச காலத்துக்குள்ளே நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன செய்தார் யோசேப்பு? களஞ்சியங்களை கட்டினார், விவசாயத்தை மேம்படுத்தினார், ஏராளமான தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டன. எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கப்பட்டன என்றால் 7 வருட பஞ்ச காலத்தில் எகிப்தியர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் கூட எகிப்துக்கு வந்து தானியம் விலைக்கு வாங்கினார்களாம். அப்படியே யோசேப்பின் சகோதரர்களும் வந்து வாங்கி, அப்புறம் யாக்கோபும் கூட வந்து, கடைசியிலே யாக்கோபும் அவர் பிள்ளைகளும் மொத்தம் 72 பேர் எகிப்திலே வந்து குடியேறினார்கள். இதெல்லாம் வேதத்திலே இருக்கிறது. அழகான ஒரு பகுதியை அவர்கள் வாழுவதற்கு பார்வோன் கொடுத்தான். இவர்களும் வாழ்ந்தார்கள். மொத்தம் 430 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படும், அந்த எபிரேயர்கள் என்று சொல்லப்படும், அந்த யூதர்கள் என்று சொல்லப்படும் அந்த மக்கள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். இப்போ இடையிலே யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்ததால் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ நேரிட்டது. ஒரு சில நூற்றாண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் வாழுகிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் மோசேயை அழைத்து, மோசேயோடு எரிகிற செடியிலே இருந்து பேசி, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இப்படி ஒன்றை சொல்லுகிறார். இந்த ஜனங்களினுடைய சத்தத்தை நான் கேட்டேன், அவர்கள் படும் அவலத்தை நான் பார்த்தேன், அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன், ஆகையால் அவர்களை மீட்டுக் கொள்ள இறங்கினேன். 7வது வசனத்தை வந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கற்று எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலூட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொஞ்சம் இருங்க. நம்முடைய மனன வசனம் என்ன? கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும். அன்று ஆபிராமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த ஜாதிகளின் பட்டியலிலே முதலாவதாக அந்த 3 பேர்களையும் அல்லவா ஆண்டவர் சொன்னார்? கேனியரும்
கெனிசியரும் கத்மோனியரும். 500 வருடங்களுக்கு பிறகு மோசேயோடு ஆண்டவர் பேசும் போது கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் வரவில்லையே. பார்த்தீர்களா? இதனால் தான் மனன வசனமாய் அதை ஞாபகப்படுத்த சொன்னேன். எங்கே பாருங்கள், 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும். நிறுத்துங்க. கேனியர்கள் எங்கே? கேனிசியர்கள் எங்கே? கத்மோனியர்கள் எங்கே? என்ற தெய்வமே, என்ன ஆச்சுது? இப்போ ஒரு தேசத்திலே இனங்கள் அதிகமாய் இருக்கலாம். இப்ப இந்த சென்னையிலே இந்த சென்னைக்கு சொல்வார்கள் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்று. ஆமாவா இல்லையா? இந்த சென்னையிலே தெலுங்குக்காரர்கள் இருக்கிறார்கள், மலையாளக்காரர்கள் இருக்கிறார்கள், நேபாளத்திலிருந்து வந்து வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், பாம்பேயிலிருந்து மும்பாயிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், கர்நாடகாவிலிருந்து வந்த கன்னடக்காரர்கள் இருக்கிறார்கள், இலங்கையர்கள் இருக்கிறார்கள், ஏகப்பட்டோர் இருக்கிறார்கள். இப்போ நான் போய் இலங்கையிலே யாருக்காவது சென்னையிலே யார் யாரெல்லாம் வாழுகிறார்கள் தெரியுமா என்று ஒரு பட்டியலை கொடுத்தால் முதலாவது யாரை சொல்ல வேண்டும்? சென்னையில் தமிழர்கள், தெலுங்கர்கள், ஹிந்திக்காரர்கள், மலையாளிகள், கன்னடக்காரர்கள் என்று தமிழர்கள் என்று முதலில் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஏன்? இது தமிழ்நாடு, பெரும்பான்மை தமிழ். ஆகவே நான் முதலாவது யாருடைய பெயரை சொல்லுகிறேனோ அவர்கள் தான் அந்த பிரதேசத்தின் முதன்மையானவர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ இலங்கையை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், பாஸ்டர் இலங்கையிலே எந்த மதங்கள் இருக்கின்றன என்று நான் எடுத்த வாய்க்கு கிறிஸ்தவம் என்று சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவம் 1.3% தான். அப்போ நான் சொல்வேன் பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்வேன். ஏன்? பௌத்தர்கள் தான் அதிகம். அது ஒரு பௌத்த நாடு. உங்கள் நாட்டிலே எந்த இனங்கள் வாழுகிறார்கள் என்றால் நான் என்ன சொல்லுவேன்? சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர் என்றால் இந்த இங்கே ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்கிறார்களே அந்த மாதிரி, அப்படித்தான் சொல்லுவேன். அப்போ பொதுவாக அந்த தேசத்தின் முதன்மை குடிகள், பெரும்பான்மையான குடிகள், அவர்களுடைய பெயர் தான் முதலில் வரும். அப்போ ஆண்டவர் ஆபிராமுக்கு நான் உனக்கு கொடுக்க போகும் தேசம் இப்பொழுது யார் வாழும் தேசம் என்று சொல்லும் பொழுது அவர் முதல் மொழிந்த 3 தேசங்களும் எவை? கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் வாழ்ந்த தேசம். 500 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் அதே தேசத்தை பற்றி அதே வாக்குத்தத்தத்தை புதுப்பித்து மோசேக்கு சொல்லும் பொழுது கேனியரையும் கேனிசியரையும் கத்மோனியரையும் ஏன் மறந்தார்? இது ஒரு பிரச்சனை. ஆமாவா இல்லையா? நமக்கு இது பிரச்சனையாவே தெரியாது. ஏன் சொல்லுங்க? இந்த மாதிரி வசனங்கள் வந்தா வாசிச்சுக்கிட்டா போறது, நம்ம தாண்டி இல்ல ஓடுறோம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே இவ்வளவு மெதுவா தான் போவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்றை விளங்குதா? கேனியரும் கெனிசியரும் பார்க்கிறது கூட கிடையாது. ஆமா இல்லையா? காட்ஸ் கீஸை பெற்றான், கீஸ் கூசை பெற்றான், இதெல்லாம் வாசிக்கிறதே இல்லை. இந்த சுரேஷ் மாதிரி யாராவது ஒரு விதண்டாவாத பிரசங்கி வந்தாதான் மனநவசனம் கொடுக்கிறாரு பாரு. எப்படி மனநவசனம்? கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும், இதெல்லாம் ஒரு மனநவசனமா? ஆனா விஷயம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? இப்பதான் இதை கவனிக்கிறேன். மோசேக்கு சொல்ற பட்டியல்ல இது 3 இல்லை. வெக்கப்படாதீங்க, நம்ம எல்லாரும் ஒரே கூட்டம் தான். வெக்கப்படாம கையை தூக்குங்க.
சரி, ஆண்டவர் தான் மறந்தார் என்று வைத்துக் கொள்வோமே, திருப்பி வாசிக்க தேவையில்லை. என்னாகமம் 13 பிறகு வருவோம். என்னாகமம் 13 மோசே 12 பேரை அனுப்புகிறார் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க. போனவர்கள் முழு கானான் தேசத்தையும் வேவு பார்த்து விட்டு பெரிய திராட்சை குலையெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அவர்களிலே ஒருவர் தான் யோசுவா. இப்போ மோசே 40 ஆண்டுகள் இவர்களை நடத்தி முடித்த பிறகு மோசேயினுடைய தலைமை பொறுப்பு யோசுவாவுக்கு கிடைக்கிறது. அப்போ யோசுவா தலைமை பொறுப்பு கிடைக்கப்பட்ட அந்த புதிதில் மோசே மரித்த பிறகு யோசுவா மக்களோடு பேசி மக்களை தைரியப்படுத்துகிறார். இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லும் போது நான் இந்த தேசத்தை தருகிறேன் என்று மோசேக்கு அது புரிந்திருக்காது. ஏனென்றால் மோசேக்கு அந்த கானான் தேசத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ இவர் ஏன் கேனியரை பற்றி சொல்லவில்லை, கத்மோனியரை பற்றி ஏன் சொல்லவில்லை, கெனிசியன் என்னானான் என்றெல்லாம் யோசிக்க மோசேக்கு தெரியாது. ஆனால் அந்த தேசத்தை போய் 40 ஆண்டுகளுக்கு முன் வேவு பார்த்து விட்டு வந்த யோசுவாவுக்கு அங்கே வாழ்ந்தவர்களை தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கோ. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்னைக்கு அடிக்கடி வந்து போகிற எனக்கு தெரியாதா சென்னையில இருக்கின்ற பெரும்பான்மையினர் தமிழர்கள் என்று? அப்போ அந்த யோசுவா இப்போ தனது மக்களை பார்த்து யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார் என்று வாசியுங்கள். 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசுவா 3ஆம் அதிகாரம், நீங்க என்னாகமம் போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே, வாசிக்கம்மா. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும். என்ன ஆச்சு? மனன வசனத்தை சொல்லுங்க. கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும் இங்கேயும் இல்லையே. பட்டியலை வாசிச்சு முடிங்கம்மா. ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. போதும். இப்போ சரி, ஆண்டவர் கேனியர் கேனிசியர் கத்மோனியரை விட்டு விட்டார். யோசுவா போய் பார்த்த பொழுது இவர்களை கண்டிருக்க மாட்டாரா? சென்னைக்கு வந்து போன சுரேஷ் ராமச்சந்திரன் தமிழனையே காணவில்லை என்றால் அது உண்மையா? சொல்லுங்க. இப்போ சுரேஷிடம் கேட்கிறார்கள், சுரேஷ் சென்னையில யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? சென்னையில தெலுங்குக்காரர்கள், மலையாளிகள், கன்னடக்காரர்கள், இந்திக்காரர்கள், நேபாளிகள், ஏன் வெளிநாட்டுக்காரர்கள் கூட இருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் தமிழர்களை நான் விட முடியுமா? தமிழர் விலங்குதான் நான் சொல்றது. அப்போ ஒன்று, தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஆகவே அன்று அவர் ஆபிராமுக்கு சொல்லும் பொழுது கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் அந்த தேசத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த வாழ்ந்த குடிகளில் முதன்மையான 3 குடிகளாய் இருந்திருக்க வேண்டும். 500 வருடங்களுக்கு பிறகு மோசேயோடு பேசும் பொழுது அந்த கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும் அங்கு இல்லாதிருந்திருக்க வேண்டும். புரியுதா? அப்போ யோசுவா போய் பார்த்து விட்டு வந்த அந்த தேசத்திலும் ஏவியர், எபூசியர், கானானியர், பெரிசியர், எமோரியர் இருந்தாலும் கேனியரோ கேனிசியரோ கத்மோனியரோ இருந்திருக்க முடியாது. இருந்திருந்தால் அவர்களை பற்றி யோசுவாவும் பேசி இருப்பார். ஆமாவா இல்லையா? குழப்பம் தானே இது. இதை விளக்கப்படுத்துவதற்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன்.
வேதத்தில் இருக்கிற உண்மையான சம்பவத்தை பின்னணியாய் வைத்து நான் ஒரு கதையை உருவாக்கி உங்களுக்கு ஒரு கதை விட போகிறேன். நான் சொல்லுகிற இந்த கதை வேதத்திலே இல்லை, ஆனால் வேதத்திலே இருக்கிற உண்மை கதையின் பின்னணியை வைத்து நான் ஒரு கதையை புனைந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, கதை கேட்க ரெடியா? ஓகே. இப்போ இந்த யாக்கோபினுடைய மகன்மாரெல்லாம் எகிப்துக்கு போய் மூட்டை முடிச்சுகளோடு திரும்பி வரும்போது அங்கு கானான் தேசத்திலே வாழ்ந்தவர்கள் யாக்கோபினிடத்திலே கேட்கிறார்கள், இப்ப இது என்னுடைய கதையா, ஐயா உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு தானியம் கொண்டு வராங்களே, எங்க போனாங்க? அவர்கள் எகிப்துக்கு போய் கொண்டு வருகிறார்கள். ஐயோ, திரும்பி போவார்களா? போவார்கள், இந்த தானியம் முடிந்தவுடன் போவார்கள். அப்போ நாங்களும் உங்க பிள்ளைகளோட போகலாமா? போங்க. இது என்ன, ஏன் பணமா என்கிட்ட கேட்கறதுக்கு? போங்க. அடுத்த தடவை இந்த யாக்கோபின் புத்திரர் எகிப்துக்கு போகும் பொழுது அவர்களோடு இந்த கானான் தேசத்திலே வாழ்ந்த அநேகர் போகிறார்கள். யார்? கேனியர், கெனிசியர், கத்மோனியர், பெரிசியர், வேற யாரு? ஏமோரியர், எபூசியர், ஏவியர், அமோரியர் எல்லாம் போறாங்க. ஏன்? எல்லாருக்கும் அல்லவா பஞ்சம், எல்லாருக்கும் தானியம் வேண்டுமே. ஒரு பட்டாளமே எகிப்துக்கு போகிறது. பெரிய பணம் கொடுத்து யோசேப்பிடம் வாங்குகிறார்கள், திரும்ப வருகிறார்கள். தானியம் முடிந்தவுடன் திரும்ப போகிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். கடைசியில் வருகிற போது இதையெல்லாம் ஆரம்பித்து வைத்த யாக்கோபின் குமாரர்களோடு அவர்களில் சிலர் நட்பு கொள்ளுகிறார்கள். மச்சான் லெவலுக்கு வந்தாச்சு. இப்ப ரூபன் ஒரு ஏவியனோடு பேசும்பொழுது, ஹாய் மச்சான், எப்படி மச்சான், வா இந்த முறை போயிட்டு வருவோம். அப்ப அடுத்த ஒருத்தர், மச்சான் என்ன பேசிக்கிறேன், நம்ம எபூசிய நண்பன் மாறான் வாடா. அங்கிட்ட இருந்து கேனிசியன், மச்சான் என்ன மறந்துடாதே. ஓகே, இப்ப எல்லாம் மச்சான்மார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போகிறார்கள், வருகிறார்கள். போக 40 நாள், வர 40 நாள். சும்மாவா? பயங்கர நட்பு, பயங்கர உறவு. அந்த நைல் நதியை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த தானியங்களை பார்க்கும் பொழுது, எகிப்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அத்தோடு இவர்கள் போகும் போதும் வரும் போதும் ஒரு பயங்கரமான விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? அந்த பிரதம மந்திரி எங்களுக்கு தானியத்தை விற்கிறாரே, பெரிய ஆளாம். அவருக்கு முந்தியே தெரிந்திருந்ததாம் 7 வருஷம் செழிப்பா இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும் என்று. அதனால் தானாம் பெரிய பெரிய ஆலைகளை கட்டி, தானிய களஞ்சியங்களை கட்டி இப்படி எல்லாம் செய்து வைத்தார். பெரிய ஆள்டாப்பா அந்த ஆள் என்று அந்த யோசேப்பு என்ற அந்த நபரை குறித்து இவர்கள் எல்லாரும் பிரமித்து வியந்து, ஐயோ நல்ல நேரம், அந்த ஆள் எகிப்திய அந்த பிரதம மந்திரி நிமித்தம் நாம் சாகாமல் நாங்கள் தானியம் வாங்கக்கூடியதா இருக்கிறது என்ற ஒரு பெரிய மதிப்பு. இப்படி போக்கும் வரத்துமாயிருந்த இந்த கானானியருக்கு ஒரு நாள் அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இடம் மாறக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? எங்கள் கூட்டாளி இருக்கிறானே மச்சான் ரூபன், எங்கள் அடுத்த கூட்டாளி இருக்கிறானே நம்முடைய சிமியோன் மச்சான், நம்முடைய நப்தலி மச்சான், எங்களுடைய கூட்டாளி, இவர்களுடைய கூட பிறந்த தம்பியாமே அந்த யோசேப்பு. யோசித்து பாருங்கள், கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி நடந்திருந்தால், இது என்னுடைய கதை, ஆகவே நம்ப தேவையில்லை. நம்பியா சீரியல் பார்க்கிறீர்கள்? அதை பார்த்து கொண்டு அளவில்லையா? அதை பார்த்து கொண்டு சிரிக்கவில்லையா? ஒரு சுரேஷ் ராமச்சந்திரன் விடுகிற கதையை, பாவம் அவனுடைய கடைசி கூட்டம், கொஞ்சம் கேட்டு சிரித்து ரசித்து போக கூடாதா? ஏன் இவ்வளவு துணிவாய் பேசுகிறேன் தெரியுமா? நாளைக்கு கூட்டம் இல்லை, நாளைக்கு நான் போகிறேன்,
நாளை மாலை ஒரு கூட்டம் இருந்தால் இன்றைக்கும் டீசென்டாக நேற்று பேசினது போல பேசியிருப்பேன். கடைசி கூட்டம் இல்ல, அவுத்துட்டு ஓட போறேன்னா, புரியுதா? அப்போ கற்பனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த அந்த கூட்டாளிகளோடு நீங்களும் எகிப்துக்கு போக்குவரத்தா இருந்து அந்த யோசேப்பு என்ற நபரை குறித்து பெரிய எண்ணங்கள் வைத்திருந்து திடீரென கேள்விப்படுகிறீர்கள், இந்த நம்முடைய கூட்டாளிகளின் தம்பி ஐயோ இருக்கவே. அப்போ 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 சில பேர் சொல்றாங்க, சான்ஸே இல்லை, சும்மா போடா. என்ன இது? இந்த நம்மோடு இருக்கிற அந்த 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 ஐயா யார்? அந்த தாத்தா, யாக்கோபு தாத்தா, அவருட்டு புள்ளா இல்லையாண்டா, உண்மையா? அது மட்டும் பாரு, இந்த முறை பெஞ்சமீனை கூட்டிக்கிட்டே வரல. அது பெஞ்சமீனை எங்கேயாவது விட்டுட்டு வந்திருப்பாங்க, சின்ன பையல. ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? பைபிள்ல உள்ள கதையும் டச் பண்ணிக்கிட்டே போறேன்னா, கடைசியிலே இவர்கள் எல்லாரும் தீர்மானிக்கிறார்கள், அந்த எகிப்திய பிரதம மந்திரி இந்த யாக்கோபுடைய மகனாமே, இந்த 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 நம்முடைய கூட்டாளிகளினுடைய தம்பியும் அந்த சின்ன பையன் பெஞ்சமின் அவனுடைய அண்ணனுமாமே. ஐயோ, நாங்களும் வரவா பார்க்க? இப்ப இவ்வளவு காலம் ஆண்கள் மட்டும் போனார்களா? இப்போ மேடம்மாருக்கும் போக வேண்டுமாம். ஐயா என்னையும் கூட்டிட்டு போங்களே இந்த தடவை. ஏன்? அவரை பார்க்கறது. யாரை பார்க்க? அந்த அந்த நம்ம 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 நப்தலி விட்டு தம்பிய பார்க்கறது. இப்போ இவர்கள் எல்லாரும் அந்த நம்மோடு இருக்கும் அந்த ஆளுடைய மகன், இந்த பையன்மாரனுடைய தம்பி, அந்த குட்டி பையன்களின் அண்ணன் போய் பார்த்தாக வேண்டும் என்று வழக்கத்துக்கு மாறாக ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று வண்டில் கட்டி ரதங்களில் ஏறி எகிப்துக்கு போகிறார்கள். அந்த தடவை போனால் ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? பார்வோனுக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட அவர் யோசேப்புக்கு சொல்லுகிறார், பிரதம மந்திரியாரே, உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் அப்பாவையும் உங்கள் சகோதரர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் இங்கேயே நிரந்தரமாக வையுங்கள். நான் அவர்களுக்கென அழகான கோஷான் பிரதேசத்தை கொடுக்கிறேன் என்று. புரிகிறதோ? அப்போ இந்த வந்த கானானியர்கள் இருக்கிறார்களே, ஏவியர், எபூசியர், எத்மோனியர், கத்மோனியர், அவன் எல்லாரும் கேள்விப்படுகிறார்கள். இந்த தடவை இந்த யாக்கோபு ஐயாவும் அந்த கூட்டமும் திரும்பி போக போவதில்லையாம். ஏனாம், அவர்கள் இங்கேயே வாழ்வதற்கு அழகான ஒரு இடம் கிடைக்கிறதாம். அப்போ கேனியர்களுடைய சிலர், கேனீசியர்களுடைய சிலர், கத்மோனியர்களுடைய சிலர், ஏத்தியர்களில் சிலர், ஏவியரில் சிலர் தங்கள் கூட்டாளிகளாகிய யாக்கோபின் மகன்மாரிடத்தில் சொல்லுகிறார்கள், ஏ மச்சான் மச்சான், அடே நீங்க எல்லாம் இங்கே இருக்க போறீங்கடா, கொஞ்சம் பார்வோன் கிட்ட, அடே உங்க 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 தம்பி கிட்ட கொஞ்சம் கேளு, நாங்களும் இருக்கலாமா அப்படின்னு. உடனே யோசேப்பினிடத்திலே கேட்கிறார்கள், தம்பி, இந்த எங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் தங்க கேட்கிறார்கள், இருந்தால் பரவாயில்லையா? பிரதம மந்திரி ஆயிற்று, பரவாயில்லையா? உங்களுடைய நண்பர்கள் அல்லவா? இந்த பரந்த எகிப்திலே இங்கே என்ன குறை இருக்கிறது? உலகின் நீளமான நைல் நதி இருக்கிறது, இங்கே போதிய அளவு இடம், தங்குங்கள் என்று சொன்னவுடன் அநேகர் தங்கிவிட்டார்கள். அநேகர் எந்த அளவுக்கு தங்கினார்கள் என்றால், எல்லா ஏவியரும் தங்கவில்லை, எல்லா ஏத்தியரும் தங்கவில்லை, எல்லா எமோரியரும் தங்கவில்லை. கொஞ்சம் ஏவியர், கொஞ்சம் எபூசியர், கொஞ்சம் ஏத்தியர், கொஞ்சம் கானானியர் தங்கினார்கள். மற்றவர்கள் எல்லாம் திரும்பி போனார்கள். ஆனால் கேனியர், கேனீசியர், கத்மோனியரில் அநேகர் தங்கினார்கள். ஒரு கொஞ்சம் பேர் திரும்பி போனார்கள்.
புரிகிறதோ? 500 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் மோசேக்கு இந்த தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது கேனியர், கேனீசியர், கத்மோனியர் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய ஜனத்தொகை அங்கு இருக்கவில்லை. என் கதை இன்னும் முடியவில்லை. கதை விடுவது இன்னும் முடியவில்லை. ஓகே. யோசேப்பை அறியாத ஒரு மன்னன் தோன்றினான். என்ன செய்தான்? இவர்களை எல்லாம், எபிரேயரை எல்லாம் அடிமைகளாக்கினான். எபிரேயர்களை, இஸ்ரவேலர்களை அடிமையாக்கினவன் அவர்களோடு அங்கு தங்கி இருந்த மற்றவர்களை விட்டு வைத்திருப்பானோ? எனவே எபிரேயர்கள் மாத்திரமல்ல, அந்த அண்ட வந்தவர்களும் அடிமைகளாய் ஆக்கப்பட்டார்கள். இப்போதான் அவர்கள் திட்டுகிறார்கள், ஐயோ எங்கள் மூதாதையர்கள் விட்ட பிழை, இவர்களோடு அவர்களும் தங்கி தொலைத்தபடியினால் எங்களுக்கு ஒரு நாடு இருந்ததாம், நல்ல ஒரு இனமாய் அங்கு வாழ்ந்தோமாம், இப்போ நாங்களும் செங்கல் செய்ய வேண்டி இருக்கிறதே, நாங்களும் இந்த எகிப்தியர்களுக்கு அடிமையாய் இருக்க வேண்டி இருக்கிறதே என்று இவர்களும் அல்லோல கல்லோலமாய் வாழ்ந்தார்கள். ஆரம்ப நாட்களில் இந்த யோசேப்பு எப்படி இந்த 7 வருட சங்கதியை கண்டுபிடித்தார் என்று இவர்கள் கேள்விப்பட்ட பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் சொல்லுகிற கதை ஒரு உண்மை என்று சும்மா நினைப்போமே, அது உண்மையாய் இருந்திருந்தால் அந்த வந்த கானானிய அந்த மக்கள் யோசேப்புக்கு எப்படி இந்த விஷயங்கள் தீர்க்க தரிசனமாய் தெரிய வந்தது என்று யோசித்திருப்பார்களா இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும்? யோசேப்பினுடைய தெய்வம் தான் இதை வெளிப்படுத்தினது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அப்போ அவர்களில் நிறைய பேர் அந்த சாமி எனக்கும் வேண்டும் என்று யூதர்களாய் மாறி இருக்க மாட்டார்களா? ஒரு கொஞ்சம் பேராவது யூதர்களாய் மாற விரும்பி இருக்க மாட்டார்களா? என்ன அந்த காலத்திலே ஒரு புறஜாதியான் யூதனாய் மாறுவதற்கு தடை இருக்கவில்லையே, புரியுதா? அப்படி சில பேர் யூதர்களாய் மாறி இருக்கலாம், சில பேர் மாறாமல் இருந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இஸ்ரவேலர்களும் அடிமைகள், அந்த அவர்கள் எல்லாரும் அடிமைகள். வருகிறார் மோசே, 10 வாதைகளை நடத்தி காண்பிக்கிறார். தண்ணீர் ரத்தமாய் மாறியது, தவளை, பேன், வண்டு, கொள்ளை நோய், அது இது எல்லாம் நடந்து கடைசியிலே தலைச்சன் பிள்ளை சாவு வரை வந்தது. இப்போ சொல்லுங்கள், இந்த 10 வாதைகளில் 9 வாதைகளையும் பார்த்தவர்கள் அந்நேரம் மோசேயையும் ஆரோனையும் நம்ப ஆரம்பித்திருப்பார்களா இல்லையா? அப்படி நம்பினபடியால் தான் மோசே அவர்களுக்கு பணித்த பொழுது ஆட்டை கொன்று அந்த இரத்தத்தை கதவு நிலைகளில் பூசுங்கள் என்று அவர்கள் அனைவரும் கீழ்ப்படிந்தார்கள். அதனால்தான் அவர்களுடைய வீடுகளில் தலைச்சன் பிள்ளைகள் சாகவில்லை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என் கதை உண்மை என்றால் ஒருவேளை அந்த கேனியர், கேனீசியர், கத்மோனியர், எரேபூசியர் இப்படி புறஜாதியார் அங்கு இருந்திருந்தால் அந்த 9 வாதைகளையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள் என்றோ? அப்போ இப்போ தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இந்த மோசேயின் தேவன், இந்த எபிரேயர்களின் தேவன் நிச்சயம் தலைச்சன் பிள்ளைகளை கொல்லுவார் என்று. அப்போ அவர்களும் மோசேயின் இடத்துல கேட்டிருப்பார்களா இல்லையா? ஐயா, நாங்களும் ஆடை அடிச்சு ரத்தம் பூசலாமா? ஓகே. அப்போ அவர்களும் அதற்கு தப்பி இருப்பார்கள் அல்லவா? கடைசியில் பார்வோன் இவர்களை எல்லாம் போங்கள் என்று அனுப்பும் பொழுது எபிரேயர்கள் மட்டுமா புறப்பட்டு போயிருப்பார்கள்? ஏவியர், ஏபூசியர், ஏமோரியர், பெரிசியர் என்று கொஞ்சம் கொஞ்சமா இருந்தவர்களும் பவுஞ்சாய் அவர்களோடு இருந்த கேனியரும், கெனீசியரும், கத்மோனியரும் கூட புறப்பட்டு போயிருப்பார்கள். இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள்.
யாத்ராகமம் 12:37-38. யாத்ராகமம் 12:37-38. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். எத்தனை தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். நேர்மையாய் சொல்லுங்கள். இப்பதான் இது எனக்கு படுதுன்னு சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. எங்கிருந்து வந்தார்கள் இந்த பல ஜாதியான ஜனங்கள்? ஏன் போனார்கள்? யார் போனார்கள்? யார் போயிருக்க வேண்டும்? யாரெல்லாம் எகிப்தை விட்டு தப்பி ஓட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் தான். எகிப்திலே எகிப்தியர்களுக்கு நிம்மதி அல்லவா? ஒரு சில எகிப்தியர்கள், சில இந்தியர்களுக்கு இந்தியா பிடிக்காது, சில இலங்கையர்களுக்கு இலங்கை பிடிக்காது. அதுபோல சில எகிப்தியர்களுக்கு எகிப்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ சில காரணங்கள் நிமித்தம் அவர்களும் போயிருக்கலாம். அதை விடுங்கள். ஆனால் இங்கு தெளிவாக வேதம் சொல்லுகிறதா இல்லையா? பல ஜாதியான மக்கள் என்று. அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? பல ஜாதியான மக்கள் எகிப்திலே இருந்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் இப்படி வெளியேறி போவதென்றால் அந்த பல ஜாதியான மக்கள் அடிமைகளாய் இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வெளியேறி இருப்பார்களா? அடிமைகளோடு வெளியே தப்பி ஓடுவதென்றால் அவர்களும் அடிமைகளாய்த்தானே இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அப்போ இப்போ வேதத்தில் இருந்து நிரூபித்தாகிவிட்டது, இஸ்ரவேலர்கள் மாத்திரம் வெளியே வரவில்லை, பல ஜாதியானோர் வந்தார்கள். பல ஜாதியானோர். ஓகேயா? மறுபடியும் ஒரு விஷயம் கேட்கிறேன். எத்தனை பேர் உண்மையாக சொல்லுவீர்கள்? இன்னைக்கு தான் தெரியும் பல ஜாதியான மக்களும் வெளியே வந்தாங்கன்னு. வெக்கப்படாம கையை தூக்குங்க. இதற்குத்தான் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சுரேஷ், நாங்களும் இந்த பைபிளை 1000 தடவை வாசிக்கிறோம், அது எப்படி எங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனக்கு தெரிகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தொழிலே இருக்காதே. யோசித்து பாருங்கள். அப்புறம் நான் ஜாப்லெஸ். நான் ஸ்ரீலங்கால உட்கார்ந்து தேயில தான் புடுங்கணும் என்னுடைய தோட்டத்தில். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு கதை போல சொன்னது கதை அல்ல, அது உண்மை. எப்படி தெரியும்? சரித்திர சான்றுகள். ஆனால் அதை வேதத்திலே இருந்து நிரூபிக்க எனக்கு இருக்கிற ஒரே வசனம் இதுதான். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பிறகு காட்டுவேன். ஆனால் இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது என் கதை பிழை என்று எனக்கு எதிராய் நீங்கள் பேச முடியாது. அப்படித்தானே? பல ஜாதியான மக்கள் வெளியே போயிருக்கிறார்கள். அப்போ இப்போ சொல்லுங்கள், இஸ்ரவேலர்கள் மட்டுமா அக்கினி ஸ்தம்பத்தாலும் மேக ஸ்தம்பத்தாலும் காக்கப்பட்டார்கள்? இல்லை. பின்னாலே பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வரும் பொழுது அந்த சேனை இவர்களை நெருங்க விடாமல் ஒரு அக்கினி தூண் தடுத்ததே. அதையும் அந்த பல ஜாதியான மக்கள் கண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். செங்கடல் 2ஆய் பிளந்த பொழுது அதனோடு நடந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அந்த பல ஜாதியான மக்களும் தான். ஆமாவா இல்லையா? அந்த பக்கம் வந்து மாறாவிலே அந்த கசப்பான தண்ணீர் இருந்த பொழுது அதை மதுரமாய் மாற்றின பொழுது அந்த அற்புதமான தண்ணீரை பருகினவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்த பல ஜாதியான மக்கள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே மன்னாவை பெற்று சாப்பிட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்த பல ஜாதியான மக்களும் தான். அந்த சீனாய் மலையின் கொடுமுடியில் தேவனுடைய அக்கினி இறங்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மட்டும் அதை பார்க்கவில்லை,
அந்த பல ஜாதியான மக்களும் பார்த்தார்கள். 10 கற்பனைகளை மோசே கொண்டு வந்து வாசிக்கும் பொழுது அந்த பல ஜாதியான மக்களும் கேட்டார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுடைய மகிமை இறங்குவதை இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்த பல ஜாதியான மக்களும் பார்த்தார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்த பொழுது கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிபட்டு அந்த முரண்டு பிடித்தவர்கள் சாகிறதை இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, அந்த பல ஜாதியான மக்களும் கண்டார்கள். எத்தனை பேர் இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், அந்த பல ஜாதியான மக்கள் யோசுவாவோட கூட யோர்தானை கடந்து கானானுக்குள் வந்திருப்பார்களா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆம்னா ஆம்னுங்க, இல்லைன்னா இல்லைனுங்க. எரிகோ மதிலை சுற்றி நடந்தவர்கள் வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டுமா, அல்லது இந்த பல ஜாதியான மக்களினுடைய பரம்பரையுமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இதுதான் விஷயம். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாம் நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் புறஜாதியாருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று. இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தர் புறஜாதியாருக்கு கிருபையாய் இருந்திருக்கிறார். ஏவியன், எபூசியன், அவர்களை விடுவோம், கேனீசியர்கள், கேனியர்கள், கத்மோனியர்களை கூட ஆண்டவர் காப்பாற்றி ஆசீர்வதித்திருக்கிறார். விளங்குதா நான் ஏன் பழைய ஏற்பாட்டின் மேல் அவ்வளவு ஆசையா இருக்கிறேன் என்று? அதிலேயும் புற ஜாதிகளுக்கு இடம் இருக்கிறது. ஆமென். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை அவர் கொண்டு வந்தது உண்மை. ஆனால் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, அடிமையாயிருந்த யார் வேண்டுமானாலும் வெளியே வந்திருக்க ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அதுதான் நமது பழைய ஏற்பாட்டின் தேவன். உங்கள் புதிய ஏற்பாட்டின் இயேசு தான் கானானிய ஸ்திரீக்கு அந்த மாதிரி நாய்க்கு என்று கேவலப்படுத்தி விட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் தேவன் பெரிய இரக்கம். பார்த்தா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர் தான் அவ்வளவு நல்லது இல்லாத மாதிரி இருக்கு. சரி, அது வேணாம், அது வேறு பிரசங்கம். சரி, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் சொன்னேன் என்னாகமம் 13வது அதிகாரத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று. வாசிங்கம்மா முதலாவது வசனத்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். அன்பானவர்களே, இந்த சம்பவம் அவர்களுடைய யாத்திரையை ஆரம்பித்த முதலாம் வருஷத்திலேயே நடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேக்கு, ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து பிரபுவாகிய ஒரு புருஷனை அனுப்பு. யாரை அனுப்பு? அவன் சாதாரண ஒரு பிரஜையாய் இருக்கக்கூடாது. அந்த கோத்திரத்துக்கு ஒரு பிரபு, ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும். பெயர் பட்டியல் பிறகு வரும். கொஞ்சம் வாசிங்கம்மா பாப்போம். சும்மா அந்த பெயர்களை கொஞ்சம் வாசிப்போம். அதுல சங்கர், ராஜா, சுப்பிரமணியெல்லாம் இருக்காது, நாக்கு சுலுக்கும். சரி, வாசிங்க. இப்ப பாருங்க, அந்த பிரபுக்கள் யார் என்று அடுத்த வசனம் இன்னும் கொஞ்சம் சொல்லும். வாசிங்கம்மா. மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினார். கவனிங்கள், அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்கள் சும்மா பிரபுக்கள் மாத்திரம் அல்லவாம். அந்த 12 பேரும் யார்? அந்தந்த கோத்திரத்து தலைவர்கள். இந்த லிஸ்ட வாசிப்போம். வாசிங்கம்மா. அவர்களுடைய நாமங்கள் ஆவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்முவா, பெரிய ஆளா இருந்திருக்கும்ல. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பாத். வாவ். சாப்பாத் என்று சொல்லும் போது எலிசா ஞாபகம் வருதா? எலிசாவுட்ட அப்பாட்டு பேரும் சாப்பாத். அது வேறு சாப்பாத், இது வேறு சாப்பாத். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலே. யூதா கோத்திரம் பிரபலமான கோத்திரம். நம் இயேசுவானவர் வந்த கோத்திரம், தாவீதின் கோத்திரம். அந்த கோத்திரத்திலே யார்? எப்புனேயின் குமாரன் காலேப். வாவ். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. நம்முடைய ஆள் யார்?
யோசுவா அவர் நூனின் குமாரன். வாவ்! அப்போ அவரும் காலேபும் தான் நல்ல அறிக்கை கொண்டு வந்தவர்கள். வாசிங்க, வாசிக்கிட்டே போங்க, 12 பேரையும் வாசிச்சு முடிப்போம். பென்யமீன் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி, செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல், யோசேப்பின் கோத்திரத்தை சார்ந்து மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி, தான் கோத்திரத்தில் கெமில்யின் குமாரன் அம்மியே, ஆசேர் கோத்திரத்தில் மிகவேலின் குமாரன் சேத்தூர், நப்தலி கோத்திரத்தில் ஓபேசியின் குமாரன் நகபி, காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் குவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. சரி, இப்போ 12 பெயர்களையும் வாசித்தோம் அல்லவா? அதிலே இந்த 12 பேரும் வெறும் பிரபுக்கள் மாத்திரம் இல்லையாம், இவர்கள் தலைவர்களாம். வாவ்! அதிலே முக்கியமான 2 பேர் யார்? யோசுவாவும் காலேபும். எகிப்திலே இருந்து புறப்பட்டவர்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்த 2 பேர் யார்? யோசுவாவும் காலேபும். யோசுவா நூனின் குமாரன். அவரை பற்றி நான் சமீபத்திலே நான் விளக்கமாக எங்கேயோ பிரான்ஸ்ல எங்கேயோ வைத்து செய்தி கொடுத்தேன், சிலர் பார்த்திருப்பீர்கள். காலேபை பற்றி ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். காலேப் எந்த கோத்திரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்? யூதா கோத்திரம். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அடுத்த வசனம். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால். ஓகே, அவர்கள் யாரும் உள்ளே போக மாட்டார்கள். 11வது வசனத்தை திரும்ப வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேபும். ஓஹோ, எப்புன்னேயின் குமாரன் காலேப் என்று என்னாகமம் 13:2 பார்த்தோம். இப்போ எப்புன்னே யார் என்று கொஞ்சம் தெளிவாக பார்க்கிறோம். கேனேசியனான எப்புன்னே. நமது மனன வசனத்தை சொல்லுங்கள். கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும். அப்போ அந்த கேனீசியர்களுடைய வம்சத்திலே வந்த ஒரு ஆள் தான் எப்புன்னே. எப்புன்னேயின் மகன் தான் காலேப். அப்போ காலேப் யாக்கோபின் வழி வந்த ஒரு யூத மனுஷனே அல்ல, புறஜாதியான், அந்நியன். விளங்குதா? ஒரு கேனேசியன். எப்புன்னே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எப்புன்னே என்றால் தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். எந்த தீர்க்கதரிசி? அவர்களுடைய தெய்வத்தின் தீர்க்கதரிசி. அதாவது கானானிய இனத்தவர்களுக்கு வெவ்வேறு தெய்வங்கள் இருந்தன. அந்த வெவ்வேறு தெய்வங்களை வணங்கின ஆசாரியர்கள், பூசாரிகள் மத்தியிலே அந்த கேனேசியர்களுடைய தெய்வத்தை வணங்கி வந்த ஒரு மத தலைவன் தான் எப்புன்னே. அந்த எப்புன்னேயின் மகன் தான் காலேப். என்றோ எப்பொழுதோ அவர்கள் யூதர்களாய் மாறி ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யார் வேண்டுமானாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் இவர்களை யூதா கோத்திரத்துக்குள் ஏற்றுக்கொண்டு யூதா கோத்திரத்தில் யாக்கோபின் 4ஆம் குமாரனாகிய யூதாவின் வழிவந்த தூய்மையான யூதா கோத்திரத்து புருஷர்கள் இருக்கத்தக்க இந்த புறஜாதியானாய் இருந்த காலேபை தேவன் பிரபுவாய், தலைவனாய் மாற்றினார்.
எப்படி என் பழைய ஏற்பாட்டு தேவனுடைய கிருபை. விளங்குதா? எத்தனை பேர் சொல்வீர்கள் இதை இன்றைக்கு தான் கேள்விப்படுகிறேன் என்று? வெக்கப்படாமல் கையை தூக்குங்கள். பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்போ சொல்லுகிறேன், இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 2 பேர் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகிறார்கள். ஒருவர் யோசுவா, அவர் யூதன். மற்றாள் புறஜாதியான். இது எதற்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம். இன்று பரலோகம் என்கின்ற கானானுக்குள் பிரவேசிக்க போகின்றவர்கள் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட புறஜாதியாரும் சரி. யோசுவா என்ற பெயரை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள், யெஷுவா. எல்லாரும் சொல்லுங்கள், யெஷுவா. யோசுவா என்ற பெயர் எபிரேய மொழியிலே எப்படி? யெஷுவா. இயேசு என்ற பெயரை எபிரேய மொழியிலே சொல்லுங்கள், யெஷுவா. அன்று காலேப் என்ற புறஜாதியான் யெஷுவாவின் கையை பிடித்துக் கொண்டு யோர்தானை கடந்து கானானுக்குள் வந்தது போல, இன்று காலேப்களாகிய புறஜாதிகளாகிய நாம் யெஷுவா என்கின்ற இயேசுவின் கைகளை பிடித்துக் கொண்டு கானான் என்கின்ற பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். அங்கேயே அவர் நிரூபித்து விட்டார், நான் இஸ்ரவேலின் தேவன் தான், ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் தேவன். ஆமென். மத்தேயு 15க்கு வாங்க. நான் விட்டு போன முதல் பிரசங்கம், வேண்டாம் என்று சொன்ன அந்த முதல் பிரசங்கம். பாஸ்டர் கிட்ட ஏற்கனவே சொன்னேன், பாஸ்டர் நடுவுல ஒரு நாடகம் போடுவேன், பிரசங்கத்தை மாத்திர மாதிரி நான் செய்வேன், அடிச்சு கிடிச்சு விரட்டிடாதீங்க, நான் கேட்பேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க என்று. சரி, இப்போ அந்த 21வது வசனத்துல இருந்து மறுபடி வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். சரி, இயேசுவானவர் லெபனானுக்கு போகிறார், தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகிறார். அவர் போனது என்னவோ அங்கு வாழ்ந்த அந்த யூதர்களை சந்திப்பதற்கு தான். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்ப என்ன விஷயம் தெரியுமா? இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, ஆனால் அவள் இயேசுவை அழைத்த விதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவள் இயேசுவை எப்படி அழைக்கிறார்? 2 விதங்களில் அழைக்கிறாள். அவள் சொல்கிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. கொஞ்சம் இருங்க, இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன என்னவென்று தெரியும் சொல்லுங்களே. பாஸ்டர் சுரேஷ், நீங்கள் யாராவது என்னை பார்த்து ஏ பாபு என்றால் என் மண்டைக்குள் ஒரு விளக்கு எரியும். என் பூர்வீகத்தை அறிந்த ஒருவர் இவர். ஒருவேளை கண்டி ஆளாய் இருக்குமோ, என் நண்பனாய் இருக்குமோ. ஏன்? பாபு என்பது என் பூர்வீகத்தில், என் கிராமத்தில் நான் அழைக்கப்படும் பெயர். வெளி இடங்களிலே என்னை பாபு என்று யாருக்கும் தெரியாது. அப்போ சென்னையிலே ஒரு அந்நிய தேசத்துக்கு நான் வந்திருக்கும் பொழுது, உங்கள் தேசம் எனக்கு அந்நிய தேசம் தான், விசா வாங்கி கொண்டு வந்தேன். அதை வாங்கி கொண்டு வந்தால் கூட அவன் முறைத்துத்தான் பார்க்கிறான், ஏன் வந்தாய். இங்கே யாராவது என் பூர்வீக பெயரில், இங்குள்ளவர்கள் அறியாத ஒரு பெயரில் என்னை அழைத்தால் யோசிப்பேன், ஓஹோ, இவருக்கு என்னை பற்றி தெரிந்திருக்கிறது என்று. அந்த கானானிய ஸ்திரீ எந்த வம்சத்தை சேர்ந்தவள்? கேனேசிய வம்சத்தை சேர்ந்தவள். யாருடைய பரம்பரை? காலேபுடைய பரம்பரை. ஒரு சிலர்
யூதர்களாய் மாறாமல் கேனேசியர்களாகவே இருந்தார்களே அந்த பரம்பரை. ஆனால் அவளுக்கு இயேசுவை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. ஏன்? ஆண்டவரே என்று மாத்திரம் அழைத்திருந்தால் பரவாயில்லை, யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம். பென் தாவீத், தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறாள். உடனே இயேசுவுக்கு புரிந்தது, இவள் விஷயம் தெரிந்தவள், இவள் காலேபின் வம்சத்தில் வந்தவள், இவள் யூதனாய் மாறியிருந்து இஸ்ரவேலர்களின் ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள். ஆனால் அனுபவிக்காமல் அப்படியே இருக்கிறாள். கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று மௌனமாய் இருக்கிறார். வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவள் இயேசுவை அழைத்த போது அதற்குள்ளே அடங்கி இருந்த விபரங்கள் சூழ இருந்த சீஷர்களுக்கு புரியவில்லை. இயேசுவின் மௌனம் சத்தமாய் பேசியது அவளோடு. ஆனால் மற்றவர்களுக்கு அது கேட்கவே இல்லை. ஏன்? அது மௌனம் மாத்திரமே, அது வெறும் மௌனம். ஆகவே அவர்கள் அசௌகரியப்பட்டு இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், அவளை அனுப்பிவிடுங்களே என்று. உடனே இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். வாசிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இஸ்ரவேல் வீட்டாருக்காக நான் அனுப்பப்பட்டேன். அதாவது அவள் மூதாதையர்கள் போல அவளும் இஸ்ரவேல் வீட்டாரில் ஒருத்தியாக மாறி இருந்திருக்கலாம். அப்படி அவள் மாறி இருந்தால் அவளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். இப்ப விளங்குதா அன்பானவர்களே? சில நேரம் புருஷனும் பெண் ஜாதியும் வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு வருவார்கள். எங்காவது ஒரு வீட்டிலே போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேரும் சண்டை என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வீட்டில் உள்ளவர்கள் இது தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள், வாங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்களே என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த புருஷன் சொல்லுவார், இல்ல தேவையில்லை, நான் வேறையா அவங்க வேறையாவே சாப்பிட்டுக்கிறோம். அந்த வீட்டாருக்கு தெரியாது இவர்களுக்கு பதில் சொல்லும் சாட்டில் மனைவியை அட்டாக் பண்ணுகிறார் என்று. அதுக்கு மனைவி இல்ல இவருக்கு கொடுங்க, இவர் சாப்பிட்டு மிச்சம் வச்சுதான் நான் சாப்பிடுறேன், அது அட்டாக். இது நடக்குதா இல்லையா சொல்லுங்க? மூன்றாவது நபருக்கு புரியாது. இவர்கள் அவர்களோடு பேசும் பொழுது இங்கே வெட்டு கொத்து நடக்கிறது என்று. இயேசு சீஷர்களுக்கு மறுமொழி சொல்லும் பொழுது, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகத்தானே வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு புரிகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் என் மூதாதையனாக ஆகிய காலேபை போல நானும் இஸ்ரவேல் பெண்ணாய் மாறி இருந்திருக்க வேண்டும், ஆனால் மாறவில்லை. இதை கேள்விப்பட்டவுடன் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? பாருங்களேன் என்ன செய்கிறாள் என்று. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று. கவனிங்க, அவள் வந்து, ஒவ்வொரு வேர்டையும் கவனிக்கணும். இப்ப அவள் அங்கே இருந்து பேசுகிறாள். இவர் இப்படி சொல்லும் பொழுது அவள் இயேசுவின் இடத்துக்கு வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். கொஞ்சம் இருங்க. அவளுடைய முதல் பிரச்சனை என்னவென்று மறுபடி ஒருக்கா 21ஆம் வசனத்துக்கு போய் பாருங்கள். பின்பு 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, எனக்கு இரங்கும், என் பிரச்சனை என்னவென்றால் என் மகள் கொடிய வியாதியினால் பிசாசினால் வேதனைப்படுகிறாள்.
ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்லுகிறாள் பாருங்க, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொள்ளுகிறார். கிரேக்க மொழியில் அழகாக ப்ரோஸ்குனே என்று வருகிறது. அதாவது அழகாக அவள் தன்னை தாழ்த்தி அவள் என்ன அடையாளப்படுத்துகிறாள் தெரியுமா? இப்போ காலம் பிந்தி விட்டதா, என்னால் இப்போவாவது வர முடியாதா? என் மூதாதையனாகிய காலேப் அன்று யோசுவாவினிடத்தில் வந்தது போல, யெஷுவாவினிடத்தில் வந்தது போல இன்று நான் யெஷுவாவினிடத்தில் வர முடியாதா என்று இவரை பணிந்து கொள்ளும் பொழுது இயேசு கடைசி சோதனையை வைக்கிறார். வாசிங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு. அதற்கு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாசிக்கிட்டு போறீங்க, நான் இப்பதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வசனத்தை. நாய், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நாய். அது எபிரேய மொழியில சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தெரியாது எபிரேய மொழியில நாய்னா என்னன்னு? எத்தனை பேருக்கு தெரியாது? காலேப். சொல்லுங்க. காலேப் என்றால் என்ன? நாய். அப்போ நாய் குட்டி என்றால் என்ன? அந்த காலேபின் குட்டி. விளங்குதா உங்களுக்கு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து காலேப் குட்டிக்கு போட முடியாது என்று பாருங்கள். இவர்கள் ரெண்டு பேரும் பேசுவது இவர்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புரியுது. அங்க இருந்த பேதுரும் யோவானெல்லாம் பேத்த முடிச்சிருப்போம். என்னடா நடக்குது? இவர் இப்படி இல்லையே, இவ்வளவு கேவலமா நடந்து கொள்ள மாட்டாரு. விளங்குதா? அவங்களுக்கு இது புரியுதே இல்லை. இங்க ஒரு பெரிய ஒரு சரித்திர போராட்டமே நடக்கிறது. காலேபின் குட்டிகளுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை கொடுப்பதா? அதற்கு அவள் என்ன சொல்லுகிறாள்? வாசிங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் என்ன சொல்லவில்லை? பிள்ளைகளுக்கு மேஜையிலே கொடுக்கும் துணிக்கைகளை எடுத்து வெளியே வீசினால் நாய்க்குட்டிகள் பொறுக்கி தின்னுமே என்று சொல்லவில்லை. நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளையே தின்னும் என்றால் என்ன அர்த்தம்? நாய்க்குட்டிகள் உள்ளே வர முடியும் அல்லவா? மேஜை எங்கே இருக்கிறது? உள்ளே. அப்ப அந்த அக்கா என்ன சொல்றா? என்னை உள்ளே எடுங்கள் போதும், நான் வந்து உங்கள் பாதத்திலே அமர்ந்து கொண்டு நீங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கின்றவற்றில் விழுகிறதை தின்று கொண்டிருக்கிறேன். நான் உள்ளே வர விரும்புகிறேன். Glory to God. Hallelujah. Praise the Lord. 3000 ஆண்டுகள் பிந்தி தான், அதாவது அந்நேரத்திலே 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு பிறகு பிந்தி அவர் வருகிறார் இல்லையா? வாவ், அமேசிங். ஆமா, என்ன ஒரு 2000 மன்னிக்கணும், மோசேயின் காலம் இயேசுவிலிருந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள். அப்ப பாருங்கள், என்ன ஒரு மகத்துவமான ஒரு உரையாடல் அங்கே நடக்கிறது என்று பார்த்தீர்களா? இல்லாவிட்டால் நமக்கு புரியாது இயேசுவேன் அப்படி நடந்து கொண்டார் என்று. அப்புறம் இயேசு கடைசியாக என்ன சொன்னார்? முதலிலே வாசிக்காத ஒரு வசனம் இப்போ வாசிப்போம். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். 2 ஆசீர்வாதம் கிடைக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு அவளை ஈஷியா என்று அழைக்கிறார், ஸ்திரியே என்று அழைக்கிறார்.
அதாவது வாசிக்கிறவர்களுக்கு இதனுடைய ஆழம் புரியாது. வாசிக்கிறவர்கள் நினைப்பார்கள், சரி அவர் ஒரு பெண், ஆகவே ஸ்திரியே என்று சொன்னார் என்று. ஆஹா, கானா ஒரு கல்யாணத்திலே மரியாளை பார்த்து அவர் அழைத்த அதே விதத்தில் இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து அவர் அழைக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு ப்ரமோஷன். நீ கானானிய ஸ்திரீ, நீ சைரோபீனிஷியன் வுமன், நீ கேனிசிய பெண், ஆனால் யூதா கோத்திரத்து மரியாள், யாருடைய கற்பத்தில் நான் வந்து பிறந்தேனோ அந்த மரியாளை நான் அழைத்த அதே விதத்திலே உன்னை இன்று அழைக்கிறேன். ஈஷியா, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. இதுக்கும் ஒரு கை தட்டணும் தான் ஆண்டவருக்கு. ஆகவே நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது என்றார். அந்நேரமே மகளுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் நமது தேவன் என்று. அப்போ என்னை பொறுத்தவரை ஒரு காலத்திலே இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியாத காலத்திலே நான் யூதனாய் இஸ்ரவேல் படிப்பெல்லாம் பார்க்கும்போது, எபிரேய மொழி படித்த காலம், இஸ்ரவேல் சரித்திரம் படித்த காலம், தால்முட் எல்லாம் படித்த காலத்திலே நான் ஒரு வித ஏக்கம் அடைந்தது உண்டு. ஐயோ, நான் ஒரு யூதனாய் பிறக்கவில்லையே, நான் ஒரு இஸ்ரவேலனாய் பிறக்கவில்லையே என்று. ஆனால் போக 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 எனக்கு தெரிந்தது, நான் புறஜாதியானாய் பிறந்து ஒரு காலேபை போல உள்ளே வந்தது ஒரு இயற்கை யூதனாய் பிறந்து வாழ்வதை விட பாக்கியமானது என்று. அந்த பாக்கியத்தை நமது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? ஆமென். காலேபின் தேவன் நமது தேவன். இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோசுவா, காலேப், இந்த ரெண்டு பேருமே எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த பொழுது விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அப்படித்தானே? ஆனால் அவர்கள் யோர்தானை கடந்து போகும் பொழுது அவர்களோடு வந்தவர்கள் யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். ஆமாவா இல்லையா? ஒரு விசை வாருங்கள் யோசுவா புத்தகத்துக்கு. யோசுவா புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாருங்கள், 1வது வசனத்துக்கு வாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆனால் நிறைய பேருக்கு அது அவ்வளவு தெரியாது. வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். ஓகேயா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்போ விருத்த சேதனம் பண்ணு யோசுவா என்று ஆண்டவர் சொன்னது யோர்தானுக்கு அப்புறத்திலா அல்லது யோர்தானை கடந்து கானானுக்குள் வந்த பிறகு? அப்படித்தானே? 1வது வசனத்திலே அவர்கள் எல்லாரும் கடந்து தீரு மட்டும் அந்த யோர்தானின் தண்ணீர் நின்றது என்று பார்க்கிறோம். இப்போ 2ஆம் விசை விருத்த சேதனம் செய் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் வரும். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், நன்றாய் கவனியுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள்.
எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். அதை திரும்ப வாசிங்க. வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சகல ஜனங்களும். என்னது? சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். ஓகேயா? அப்போ விருத்த சேதனம் பண்ணப்படாத பிரதான ஆசாரியன் ஒருவன் இருந்திருக்கிறார். யோசிங்க. யோர்தானை கடக்க இவர்கள் வரும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னாலே நடந்தவர்கள் யார்? ஆசாரியர்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா, விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர்கள் பலிகள் செலுத்தினார்கள், பண்டிகைகளை ஆசரித்தார்கள், நியாயப்பிரமாணத்தை வாசித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை வாசித்தவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் விருத்த சேதனத்தை எந்த அளவுக்கு முக்கியமாய் நினைக்கிறார்கள் என்றால், புறஜாதியர்களை அவர்கள் அடையாளப்படுத்துவதே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று. தாவீது சொல்லுகிறார், கோலியாத் வந்து திட்டும் பொழுது, அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி எங்களையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் தேவனையும் திட்ட முடியும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஊசா அந்த பெட்டி விழப்போகிறது என்று அதை பிடிக்க போய் அவனுக்கு என்ன நடந்தது? செத்து விழுந்தான். பெத் ஷெமெஷிலே அந்த கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே எட்டி பார்ப்போம் என்று போய் 50,000 பேர் செத்தார்களே, அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இல்லையா? பண்ணப்பட்டவர்கள். அப்படி இருக்க யோசுவா காலேப் தவிர அந்த யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்த ஒருவருமே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமாகியது ஏன்? நமக்காக, புறஜாதியாருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை, விசுவாசம் போதும் என்று காட்டுவதற்கு. புரிகிறதா? என்ன ஒரு அடையாளம் என்று பாருங்கள். யோசுவாவும் காலேபும் தவிர யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அப்ப விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களா அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தை அந்த சுமந்து கொண்டு வருகின்ற கோகாத்திய ஆசாரியர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். அந்த டோராவை சுமந்து வருகின்ற கொஹென் கடோல் அந்த பிரதான ஆசாரியன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். தெய்வமே, யோசிச்சு பாக்குறீங்களா நீங்க? நல்ல மூஞ்சிகளும் முகர கட்டைகளும் தான் எனக்கு தெரியுது. நான் சொல்லுவது பயங்கரமான ஒன்று தெரியுமா? இதனால் தான் யூதர்கள் என்னோடு பேச விருப்பம் இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் இந்த உண்மையை நான் அவர்களுக்கு சொல்லுவேன், அவர்களிடத்தில் கேட்பேன், உங்களுடைய கொஹென் கடோல் பிரதான ஆசாரியன் விருத்த சேதனம் இல்லாதவனா இருக்க முடியுமா? நோ, முடியாது. ஆனா ஒரு காலத்துல அப்படி இருந்துச்சு இல்ல. அப்போ யோர்தானை கடக்க முன்பு விருத்த சேதனமா, யோர்தானை கடந்த பிறகு விருத்த சேதனமா? நீ மெசியானிக் தான், நீ இயேசுட ஆள் தானே, அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். ஏன்? விருத்த சேதனம் இல்லாத பிரதான ஆசாரியன் இருந்த ஒரு காலம் உண்டு, விருத்த சேதனம் இல்லாத ஆசாரியர்கள் இருந்த ஒரு காலம் உண்டு, விருத்த சேதனம் இல்லாத நியாயப்பிரமாணம் வாசிக்கிறவர்கள் உண்டு இருந்த காலம் ஒன்று உண்டு. விருத்த சேதனம் இல்லாத கோகாத்தியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து வந்து அதை ஸ்தாபித்து அதை கலற்றி அதை நகர்த்தி செய்த ஒரு காலம் உண்டு. ஒரு வேளை யோர்தானை கடக்க முன்பு
அந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் விருத்த சேதனத்தை செய்து விட்டு கொண்டு போ என்று சொல்லி இருந்தால் என்னால் இப்படி பேச முடியாது. தைரியமாய் நான் சொல்லுகிறேன், கானானை கடந்து அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் யோர்தானை கடந்து கானானுக்கு போவதற்கு கூட விருத்த சேதனம் தேவைப்படாமல் இருந்தது என்றால், அதிலும் ஆண்டவர் நமக்கு புறஜாதிகளை போல நான் அங்கு அவர்களை கொண்டு வந்தேன் என்று அடையாளமாய் காட்டுகிறார். ஒரு யூதன் கூட விருத்த சேதனம் இல்லாவிட்டால் புறஜாதியானுக்கு ஒப்பானவன். எப்பொழுது விருத்த சேதனம் செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு ஆண் பிள்ளை பிறந்து 8ஆம் நாளிலே. ஏன் 8ஆம் நாளிலே என்று தெரியுமா? வைத்தியர்களுக்கு தெரியும். முதல் 7 நாட்களில் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்தால் இரத்த போக்கு நிற்காது, பிளட் கிளாட் நடக்காது. 8ஆம் நாளுக்கு பிறகுதான் ஒரு பிள்ளையின் இரத்தம் கட்டும். ஆகவே ஒரு பிள்ளை பிறந்து எந்த நாளில் முதல் தடவையாக விருத்த சேதனத்தை தாங்க முடியுமோ அந்த நாளில் விருத்த சேதனத்தை வைப்பதற்கு காரணம், எவ்வளவு சீக்கிரம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அந்த உடன்படிக்கையின் பிள்ளையாய் ஒரு பிள்ளை மாற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மாறுவதற்காக. அப்படி இருக்க விருத்த சேதனம் இல்லாத ஒரு யூதன் புறஜாதியானுக்கு சமன். அப்படியானால் யோசுவா காலேப் தவிர அந்த யோர்தானை கடந்து உள்ளே போன எல்லாருமே புறஜாதிகளை போன்றவர்கள் தான். புதிய ஏற்பாட்டு காலம் போல புதிய ஏற்பாட்டை நான் அங்கு காணுகிறேன். புதிய ஏற்பாட்டை நான் காலேபில் காணுகிறேன். புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டில் நான் காணுகிறேன். நமது தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சந்தோஷப்படுகிறோம். இன்றிலிருந்து சொல்லுவோம், அவர் காலேபின் தேவனும் தான். காலேப் வென்றால் இன்றைக்கும் நாய் தான். இன்றைக்கும் இஸ்ரவேலிலே நாய்க்கு பேர், சில பேர் நம்ப மாட்டாங்க, ஐயோ காலேப்னா நாய். சில மிருகங்களின் பெயர்களை மக்களுக்கு வைப்பார்கள். யோனா என்றால் புறா, டெபோரா என்றால் தேனி, அதுபோல காலேப் என்றால் நாய். புரிகிறதா? அப்போ நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். நம்மை பற்றி அங்கே அந்த காலேப் மூலமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறேன். எபேசியர் புத்தகத்திலே நம்மை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று 2ஆம் அதிகாரத்திலே ஒரு விசை வாசிப்போமா? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்கள். 1வது வசனத்திலே இருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். பாருங்கள், வாசிங்கம்மா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஓகே, கவனிங்க, என்ன இந்த 7 வசனங்களிலும் வாசித்தீர்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலேபுக்கு நடந்ததை வாசித்தீர்கள். என்ன? கேனேசியனாகிய அந்த கேனேசியர்களுடைய தெய்வத்தின் தீர்க்கதரிசியாய் இருந்த எப்புன்னேயின் குமாரன் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் மாம்ச இச்சைகளால் அகப்பட்டு நாசமாய் போயிருந்த அந்த காலேபை ஆண்டவர் இஸ்ரவேலனாக்கி
எந்த கோத்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தார்? யூதா கோத்திரத்துக்குள்ளே. யூதா கோத்திரம் யாருடைய கோத்திரம்? இயேசுவின் கோத்திரம். இப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்லவா? சரி, எந்த கோத்திரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? நானும் நீங்களும் ஆவிக்குரிய ரீதியில் ரூபன் கோத்திரமா, சிமியோன் கோத்திரமா, நப்தலி கோத்திரமா, தான் கோத்திரமா, யூதா கோத்திரமா? ஆம். ஏன்? யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட அமர வைத்திருக்கிறார். அப்போ உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்ந்திருந்தால் நீங்களும் நானும் ஒரு பிரபு, நீங்களும் நானும் ஒரு தலைவன், ஒரு தலைவி. ஆமாவா இல்லையா? அவரோடே கூட உட்கார்ந்திருந்தால் நாம் பிரபுவா சாமான்யமா? நாம் அவரோடே கூட உட்கார்ந்திருந்தால் நாம் தலைவர்களா சாமான்யமானவர்களா? தலைவர்கள். அதுவல்லவா காலேப் என்னாகமம் 13 பிரபுக்களை தெரிவு செய். அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் தலைவர்கள். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். அதுபோல நானும் நீங்களும் புதிய ஏற்பாட்டு காலேபுகளாக யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய யெஷுவா மெஷியாவோடு எழும்பி அவரோடு கூட பிரபுக்களாக தலைவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம். என்னே பெரிய பாக்கியம், என்னே பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் தெரியாதவர்கள் சொல்லுவார்கள், பழைய ஏற்பாட்டின் தேவன் வெறும் கடுமையானவராம். அங்கே அவர் ஒரு பிரம்பை வைத்துக் கொண்டு எவனாவது தப்பு செய்யும் வரை பார்த்து கொண்டிருப்பாராம். அவனை அடிப்பதற்கு அங்கு கிருபை கிடையாதாம், இரக்கம் கிடையாதாம். அங்கு யூதர்களுக்கு மாத்திரம் தான் தேவன் தேவனாம், புறஜாதியாரை அவர் கணக்கே எடுக்கவில்லையாம். அறிவு கெட்டவர்கள், வேதம் தெரியாதவர்கள். புதிய ஏற்பாட்டில் கிருபை இயேசுவில் வெளிப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் கிருபை இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இரக்கம் வெளிப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலும் இரக்கம் இருந்தது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று அந்த எப்புன்னேவின் குமாரனாகிய கேனேசியனாகிய காலேபை உள்ளே கொண்டு வந்தேன். இன்று புறஜாதியாராகிய உங்களை உள்ளே கொண்டு வந்தேன். நாளையும் அப்படியே செய்வேன். ஆமென். ஆகவே எனக்கு இப்போதெல்லாம் நான் யூதனாய் பிறக்கவில்லை என்ற ஏக்கமே கிடையாது. நான் புறஜாதியாய் பிறந்ததுக்காய் சந்தோஷப்படுகிறேன். புறஜாதியாய் ஆண்டவர் என்னை பிறக்க வைத்ததுக்காக நான் பெருமைப்படுகிறேன். ஒரு இலங்கையனாய் நான் பிறந்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்? அப்படிப்பட்ட நான் ஒரு காலேபை போல, நான் ஒரு யூதனாய் பிறந்திருந்தால் அந்த பெயர்களை வாசித்தீர்களே, மற்ற 11 பேர் போல இருந்திருப்பேன். ஆனால் நான் புறஜாதியானாய் பிறந்தபடியினால் சந்தோஷமாக ஒரு காலேபை போல உள்ளே வந்து இயேசுவோட உன்னதங்களிலே உட்கார்ந்து ஒரு பிரபுவாக, ஒரு தலைவனாக இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான். எழுந்திருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவனே, ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாக சொல்லுகிறோம் எல்லோஹே அப்ரஹாம் வா ஈசாக் வா யாக்கோப் என்று. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் எல்லோஹே காலேப், காலேபின் தேவன். காலேபின் தேவன் எங்கள் தேவன். அன்று ஆண்டவரே அந்த தீரு சீதோன் பிரதேசங்களுக்கு போய் அந்த கானானிய ஸ்திரீக்கு நீங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினீர்கள். காலம் தாமதித்தாலும் பரவாயில்லை மகளே, நீ இப்பொழுதும் உள்ளே வரலாம் என்று நீங்கள் அவளை உள்ளே அழைத்துக் கொண்டீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். புறஜாதியாராகிய நாங்கள் இயேசுவின் மூலம் ரட்சிப்படைந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பிள்ளைகளாய் ஆனோமே,
அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவோட கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகா பெரிய கிருபையை, இந்த மகா பெரிய இரக்கத்தை, விருத்த சேதனம் கூட இல்லாமல், யூதத்துவமே இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எபேசியர்களை நாங்கள் பார்த்தபடி கிருபையினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து நாங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்றி. இந்த சபையை ஆசீர்வதியுங்கள். பாஸ்டர் விசுவாசத்தையும், பாஸ்டர் அம்மா சகோதரி ரீட்டாவையும், அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும், இந்த எல்லாரையும் ஆசீர்வதியுங்கள். உங்கள் பாதத்தில் எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.